திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக அப்படிப்பட்ட கட்சி இல்ல, அவரோட கொள்கைகளையும் அவரோட அண்ணனுடைய நாமத்தையும் போற்றக்கூடிய கட்சி தான் வந்து பாஜக அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டு அம்பேத்கரை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்க. அவர் பேசுறாரான்னு அம்பேத்கரை பத்தி பேச சொல்லுங்க. விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்று அம்பேத்கர் எழுதினார்ல, என்ன எழுதினான்னு அவரை சொல்ல சொல்லுங்க. அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட பத்தி அவர் பேச சொல்லுங்களா. இவர் அண்ணாமலை காமெடி பண்ணுவார். இவர்கள் இதை மடைமாற்றுவதற்கு வேறு ஏதேனும் கலவரங்களையோ அல்லது வேறு ஏதேனும் இதை விட பேராபத்துக்களே விளைவிக்கும் தயங்க மாட்டார். அப்படி ஒண்ணு செஞ்சு அந்த பழியை தூக்கி வேற யார் மேலேயாவது போட்டு இந்த பிரச்சனையை திசை மாற்றுவதற்கும் பாஜக தயங்காது. நீங்க தயவு செய்து குறிச்சு வச்சுங்க. இது எனக்கு பயமா இருக்கு. திரு விஜய் அவர்கள் வந்து கண்டனத்தை வந்து ரொம்ப லேட்டா தான் தெரிவிச்சாருங்கிறது இங்க வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. லேட்டாவது சொன்னாரேன்னு நினைச்சுக்க வேண்டியதான். உடனடியாக வந்திருக்கணும் இல்லையா? ஷூட்டிங்ல இருந்தாரா என்னன்னு தெரியல. ஒரு சாயங்காலம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட பிரச்சனை கொடுக்கப்பட்டிருக்கலாம், சொல்லப்பட்டிருக்கலாம். கேட்டுட்டு எப்படி அறிக்கை எழுதுறதுன்னு நான் சொல்ல கேட்டுட்டுன்னு சொன்னா நீங்க தப்பா புரிஞ்சுக்காங்க. புஷி ஆனந்துட்டோ யார்ட்டையோ கேட்டுட்டு கலந்து பேசி ஏதாவது முடிவு பண்ணிருக்காரான்னு தெரியல. பட் உடுக்கை இழந்தவன் கைபோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அடிச்சு அடுத்த நிமிஷம் அந்த செய்தி வந்த உடனே கண்டன அறிக்கை வரும். திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாரும் அதை செய்து விட்டார். சாயங்காலம் 4:30 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் விஜய் இருந்தும் சீமானிடம் இருந்தும், அதுவும் எல்லோரும் விஜயிடம் இருந்தும் சீமானிடம் இருந்தும் ஏன் இன்னும் கண்டனங்கள் எழவில்லை என்று கேட்ட பிறகு வந்துச்சு. பரவாயில்ல, எல்லாரும் கேட்டாங்க, கொடுத்துட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தைரியத்தை நீங்க பாராட்டணும். எல்லாரும் கேட்ட கொடுக்கல பாத்தீங்களா? அவர் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருக்காரு. எது கண்டன அறிக்கை கொடுக்காருன்னா, திருநெல்வேலியில மருத்துவ கழிவுகள் கொட்டுகிறார்கள், அதை கண்டிக்கிறேன். செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் போட்டிருக்காரு. திமுக அரசை கண்டிக்கிறேன், மத்திய பாஜக அரசை வலியுறுத்துகிறேன். 2 வார்த்தைக்கு வித்தியாசத்தை பாருங்க. மத்திய பாஜக அரசை கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா போச்சு. மக்களவையில இன்னைக்கு நடந்த குழப்பங்கள், திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது தொடர்ந்து 2 குற்றச்சாட்டுகளை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மன்னிப்பு கோரல அப்படின்னா வந்துட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப நாகேஷ் சார் வரும்போது 2-3 ரவுடிகளை கட்டு போட்டு படுக்க விட்டுருப்பாரு. அதில் ஒரு ரவுடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுவார். அப்போ கமலஹாசன் சார் கேட்பார், என்னடா அவார்டா கொடுக்குறாங்கோ, இப்படி ஆக்ட் பண்ணுற அப்படிம்பாரு. எனக்கு அந்த சினிமா தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓவர் ஆக்டிங். இது ஓவர் ஆக்டிங்கிறது அம்பலமாகி போச்சு. இதில் வீடியோவில் ராகுல் காந்தி அங்கே நிற்கிறார், இவர் இங்கே விழுறாரு. எடுத்து காட்டிட்டாங்க. பாஜகவினுடைய கபட நாடகத்தை இனி மக்கள் நம்ப தயாராக இல்லை. அவங்களுக்கு இந்த பிரச்சனைலேருந்து இப்போ எனக்கு உள்ளபடியாக பயம். நான் பெரிய நியூஸை சொல்கிறேன். நான் பல நேரங்களில் பயந்தது அப்படி நடந்திருக்கு. இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு சொல்கிறேன். இது நடக்கக்கூடாது, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. இவர்கள் இதை மடைமாற்றுவதற்கு வேறு ஏதேனும் கலவரங்களையோ அல்லது வேறு ஏதேனும் இதை விட பேராபத்துக்களே விளைவிக்கும் தயங்க மாட்டார்கள். அப்படி ஒன்று செஞ்சு அந்த பழியை தூக்கி வேற யார் மேலேயாவது போட்டு இந்த பிரச்சனையை திசை மாற்றுவதற்கும் பாஜக தயங்காது. நீங்கள் தயவு செய்து குறிச்சு வச்சுங்க. இது எனக்கு பயமாக இருக்குது. அப்படி பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை. அவ்வளவு மோசமான கட்சி பாஜக. இப்பவே இது அதானியை காப்பாற்றுறதுக்குன்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் முழுக்க அதானியை குறி வச்சு தான் எதிர்கட்சிகள் இப்போ அதானி ஹாப்பி, குமுதா ஹாப்பி மாதிரி அதானி ஹாப்பி. இப்போ அடுத்த இந்த பிரச்சனையை மடைமாற்றுவதற்கு இன்னொன்று பண்ணுவார். அது என்னவா இருக்க போகுது, அதில் யார் யார் பலியாக போகிறாங்கன்னு நினச்சா எனக்கு பீதியாக இருக்குது. அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்னு பாஜக கேட்டுக்க வேண்டியிருக்குது.